Dear students, from exercise 6.4, now we're going to see the fifth question. Let us understand the question first. Find the acute angle between the following lines. So we have the two lines, the both of them parametric form of vector equations. அப்போ then இங்கே parametric form of இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா r vector equal to இது பாயிண்ட் a vector plus t then b vector இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஸோ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நம்ம b vector அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் இது r vector equal to it is point a vector plus s. ஸோ இங்கே b vector or இங்கே d vector அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதை t vector அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ போத் ஆஃப் தம் த parallel isn't it? ஸோ அப்படி எடுத்துப்போம். தென் இப்போ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்குரிய ஃபார்முலா தென் cos theta equal to modulus of b vector dot d vector then the modulus of b vector then modulus of d vector அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே b vector dot d vector ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ தென் இந்த b vector எழுதிப்போம் i cap plus 2j cap minus 2k cap அப்படிங்கிறது b vector டாட். ஸோ அதே போல் d vector நம்ம ரைட் பண்ணிக்கலாம் minus i cap then minus 2j cap plus 2k cap isn't it? ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அப்போ தென் ஸோ 1 is 1 minus 4 then minus 4 will come isn't it? ஆக்சுவலாக இது கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும், அதாவது இது 1 ஸோ இங்கே -1 அப்போ இங்கே -1 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு -9 கிடைக்குது. ஓகே, தென் நமக்கு என்ன வேணும்னா மாடுலஸ் ஆஃப் b vector dot d vector அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ மாடுலஸ் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸோ வி கெட் 9 அலோன். ஓகே, தென் அடுத்தது நம்ம மாடுலஸ் ஆஃப் b vector ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, தென் மாடுலஸ் ஆஃப் b vector அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் இங்கே கோஎஃபிஷியன்ட் i j k இந்த கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஓகே, தென் ஸோ அப்போ இங்கே 2 ஸ்கொயர் தென் ப்ளஸ் -2 the whole ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 1 ப்ளஸ் தென் 4 ப்ளஸ் தென் 4 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸோ இதை சம் பண்ணோம்னா √9 அப்படின்ட்டு கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இதுதான் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b vector. இதே போல் மாடுலஸ் ஆஃப் d vectorம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஸோ d vectorலேருந்து அதோட ஒவ்வொரு கம்போனன்ட் i கம்போனன்ட் j கம்போனன்ட் அதே போல் k கம்போனன்ட் இதெல்லாம் எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறது தான் த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் த மாடுலஸ் இல்லையா? ஸோ அதே போல் இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸோ டு தி ஹோல் ஸ்கொயர் லைக் திஸ். ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது வி கெட் 1 + 4 + 4. ஸோ இதே போல் தான் நமக்கு இருக்குது. இதை சம் பண்ணும்போது தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 9 அப்படின்னு இருக்கு தென் 3 வி கெட் இட். ஓகே, இந்த கன்சர்ன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபார்முலாக்குள்ள அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ லெட்டஸ் ரீகால் த ஃபார்முலா, அதாவது என்ன cos theta equal to 2 இங்கே மாடுலஸ் ஆஃப் b vector dot d vector வேல்யூஸ் தான் see there 9 அப்படின்னு இருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் b vector டினாமினேட்டரில் 3 இருக்குது தென் இட் இஸ் ஆல்சோ 3 3 3 9 இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ தென் கேன்சல் பண்ணும்போது வி கெட் ஸோ cos theta அப்படிங்கிறது 1. ஸோ வி நீட் த வேல்யூ ஆஃப் theta ஆங்கிள் வேணும். அப்போ தென் இட் இஸ் cos inverse ஆஃப் 1. ஸோ எப்போ cos inverse ஆஃப் 1 cos 1னா 0 டிகிரியில் தான். அப்போ ஸோ இதுதான் இதுக்கு தேவையான ஆங்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரம் ஃபிஃப்த் சம்லேருந்து செகண்ட் ரோமன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது அது நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோவிங் லைன்ஸ் லைக் திஸ். ஸோ அப்போ இங்கே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் அதே போல் ஒன் மோர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் ஆல்சோ வி ஹவ். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்னா x minus x1 by b1 y minus y1 by ஸோ b2 z minus z1 by b3. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. அப்போ ஸோ இங்கே தான் இது வந்து b1 இது b2 b3. ஓகே, b1 இது வந்து b2 b3. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம இதை b வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இது எப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ a இது பாயிண்ட் a வெக்டர் டாட் t. ஸோ தென் b வெக்டர் ஆர் d வெக்டர் இருக்குது, அதனால் நம்ம இது d வெக்டர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ நமக்கு தெரியும் ஸோ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது cos theta ஸோ தட் ஈக்குவல் டு 2 இது வந்து மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் டாட் d வெக்டர் தென் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் எஸ் மாடுலஸ் ஆஃப் d வெக்டர் அப்படிங்கிறது தான் ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ கன்சர்ன் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ b வெக்டர் டாட் d வெக்டர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை நம்ம b வெக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3i cap ப்ளஸ் 4j cap ப்ளஸ் 5k cap. ஓகே, அப்புறம் தென் d வெக்டர் அப்படிங்கிறது இதை நம்ம எடுத்துப்போம். ஸோ 2i cap ப்ளஸ் j cap தென் ப்ளஸ் k cap we have. இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 3 2s are 6 ப்ளஸ் தென் 4 1 is 4 ப்ளஸ் 5 1 is 5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணால் வி கெட் ஸோ 10 15 அப்படின்ட்டு கிடைக்குது. யா 15 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நமக்கு b வெக்டர் டாட் d வெக்டர் ஸோ இதோட மாடுலஸ் தான் வேணும். டேக்கிங் த மாடுலஸ் வி கெட் த 15. இப்போ செப்பரேட்டாக மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் வேணும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஐ திங்க் 5 ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணும்போது 9 ப்ளஸ் ஸோ 4 4 are 16 ப்ளஸ் 25. ஸோ இருக்குது 9 ப்ளஸ் 16 சொல்லிட்டு 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 இங்கே 25 ப்ளஸ் 25னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட வேல்யூ. ஸோ நமக்கு அதே போல் மாடுலஸ் ஆஃப் d வெக்டர் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்போ பாருங்க இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் கம்ஸ். ஸோ அப்போ இங்கே 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்படின்னும் போது ஸோ √6 இஸ் வி ஹவ். இப்போ இது கன்சர்ன் வேல்யூஸை ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணிடலாம். தென் ஃபார்முலாங்கிறது cos theta அப்படி ஈக்குவல் டு 2 ஸோ மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் டாட் d வெக்டர் ஸோ இதுதான் இங்கே வரும். அப்போ அது 15. எஸ்
ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது √50 அப்படி நமக்கு இருக்குது. இங்கே 6 மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் 6 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது 15 √50 அண்ட் √6 அப்படிங்கிறது 6 5s are 30. ஸோ √300 வில் கம். புரியுதா? ஓகே தென் இப்போ 300 கூட நம்ம என்ன செய்யலாம்னா 15 அப்படிங்கிறது ஸோ 300 100 × 3 அப்படின்னு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு 100 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்களா. ஸோ 15/100 ஸ்கொயர் ரூட் எடுத்துனா 10 அப்படின்ட்டு கிடைக்கும். தென் ஸோ இங்கே √3 இருக்குது. ஓகே அப்போ தென் ஸோ ஆக்சுவலாக இது காஸ் தீட்டா அப்படிங்கிறது 15/10 √3 அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கு இல்லையா. இட் இஸ் த இர்ரேஷனல் நம்பர். இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? த ப்ராசஸ் ஆஃப் ரேஷனலைசிங் அப்படிங்கிறது 15/10 இந்த √3 இது கான்ஜுகேட் எடுத்து இதோட நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணணும். இதுதான் த ப்ராசஸ் ஆஃப் ரேஷனலைசேஷன் இஸ் இட். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 15 √3 இங்கே வரும். ஸோ அப்போ இங்கே என்னன்னா 10 இங்கே √3 தென் √3ங்கிறது 3 அதோட மல்டிபிள் ஆச்சுன்னா வி கெட் 30 அப்படின்ட்டு இருக்கு. ஓகே தென் அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது ஸோ இங்கே என்ன கிடைக்குன்னா 5ஆல் கேன்சல் 15ஆல் கேன்சல் பண்ணலாம். 115 is 15 ஸோ 2 15s are 30. ஸோ ஃபைனலாக இங்கே √3/2 அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் காஸ் தீட்டா வேல்யூ. அப்போ தென் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இங்கே வரும் இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு இருக்கு. எப்போது காஸ் அப்படிங்கிறது √3/2 அந்த வேல்யூ கொடுக்கும் என்றால் 30 டிகிரியில் கொடுக்கும். அப்போ அந்த 30 டிகிரி அப்படிங்கிறது 5/6 அப்படிங்கிறது நம்ம ரேடியனில் ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ 30 டிகிரி அப்போ இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ். ஓகே ஃப்ரம் த 5th sum the third Roman இப்போ பார்ப்போம். ஸோ தி நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோவிங் லைன்ஸ் லைக் திஸ் இஸ்ன்ட் இட். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனும் பாருங்க. ஸோ போத் ஆஃப் தம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படி அதுனா x - x1 ஸோ b1 அப்படின்ட்டு வரும். அப்போ y - y1 b2 தென் z - z1 b3 அப்படிங்கிறதா ஸோ ஜென்ரல் ஃபார்ம். பட் ஆனால் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் ஜென்ரல் ஃபார்ம் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது முதல்ல வரணும், அது ஒய் வரணும், ஸோ ஜெட் அந்த மாதிரி வரணும். ஸோ அப்படி இல்லை. ஸோ லெட் அஸ் கன்வெர்ட் இட். இது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2x அப்படிங்கிறத x/ஸோ 1/2 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் ஈக்குவல் டு இதுவும் y/1/3 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ z அப்படிங்கிறது -1. இப்போ வாட் யூ லேர்ன் இதுதான் b1. ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து b1 அப்படிங்கிறது. ஓகே தென் இது p2 தென் இங்கே b3 அப்படிங்கிறது. ஓகே தென் இப்போ இந்த ஈக்குவேஷன் அதே போல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் 6x/1/6 அப்புறம் இது என்னவாகும் பாருங்க y/-1 இது என்னவாகும் பாருங்க z/ ஸோ -1/4 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு ஓகே தென் இதை வி கேன் சே d1 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் அடுத்தது இது வந்து d2 ஸோ இது வந்து d3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் இது ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோவிங் லைன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே அப்போ அதுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருப்போம். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் p வெக்டர் டாட் d வெக்டர் பை த மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் தென் மாடுலஸ் ஆஃப் d வெக்டர் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஃபார்முலா. அப்போ இது நம்ம ஸோ b வெக்டர் டாட் d வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ b வெக்டர் டாட் d வெக்டர் அப்படிங்கிறது ஸோ இங்கே நமக்கு உள்ள b1 b2 b3 அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1/2 i கேப் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இது ப்ளஸ் 1/3 j கேப்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மைனஸ் கே கேப். ஸோ வி வில் புட் டாட் போட்டுட்டு d1 அப்படிங்கிறத 1/6 i கேப் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ மைனஸ் ஜே கேப் ஸோ -1/4 கே கேப். ஓகே கன்வெர்டட். இப்போ நம்ம என்ன செய்வோம் ஸோ டாட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 1/2 × 1/6 செக் நவ் 1 is 1 then 6 2s are 12. okay it is so 1/3 × 1 so -1/3 will come. minus into minus plus so 1 × 1/4 become 1/4. yes ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே 1/12 அப்படியே நம்ம இங்கே வச்சுக்கிட்டு ஸோ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமே. 4 1 is 4 + 3 எஸ் பை இங்கே என்ன இருக்குன்னா 4 3s are 12 அப்படின்னு இருக்கு. தென் தட் ஈக்குவல் டு 1/12 இருக்கா. ஸோ அப்புறம் தென் இங்கே -4 + 3 அப்படின்னா -1/12 இருக்குது. இது போத் கேன்சல். ஸோ அப்போ நமக்கு இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 0. வாட் இஸ் தட் ஸோ அக்கார்டிங் டு த சம்ஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறது 0 நியூமரேட்டர் நம்மளுக்கு ஸோ 0 அப்படி வந்ததுனால நம்ம காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சு. இப்போ ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ வாட் இஸ் த தீட்டா. அப்போ தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 வென் ஸோ இந்த π/2ல தான் ஸோ காசுங்கிறது 0 காஸ் 0 அப்படிங்கிறது π/2 ரீப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ். நம்ம ஃபார்முலாக்குள்ள மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஸோ d வெக்டர் இது ரெண்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்படியே கூட நம்ம போட்டுடலாம். ஓகே தேங்க்யூ.